ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, திமுகவின் தலைமை கழக இளம் பேச்சாளர் அன்பின் ஆகாஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிபிஐ தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 12ஆம் தேதி கம்பல்சரி எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு கம்பல்சரி டெல்லிக்கு வந்து ஆஜராகப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து சிபிஐ அழைப்பே கிடையாது. இது பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பு. எது வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்கன்னா, சிபிஐன்றது தனியார் அமைப்பு, அதுல இருந்து பாஜக நீங்க வந்து அதாவது சிபிஐன்ற அமைப்பை இது பண்ணிதானே இவங்க போனாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த விசாரணை ஆணையம் வேணாம், நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் போறோம் சொல்லிட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல தாவேகாவுக்கு ஆதரவாக வாதாடியது தாவேகா வக்கீல் கிடையாது. புரியுதுங்களா? பிஜேபியினுடைய வக்கீல் தான் வந்து ஆஜராகி உங்களுக்கு வாதாடினாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப சிபிஐ கூப்பிட்டுருக்குன்றது சிபிஐனுடைய அழைப்பா வந்து அரசியல் ரீதியில நான் பாக்கல. அது வந்து பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பா தான் வந்து நான் பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்ன்றது எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். பாஜக என்பது தேர்தல் நெருங்கும் போது அவர்களுடைய ஆட்டத்தை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்பது தெரியும். ஆனாகப்பட்ட அதிமுகவே வந்து கூட்டணிக்கு வலிக்கு என்னென்னவோ பண்ணி கூட்டணிக்கு வலிச்ச பாஜகவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அந்த சிபிஐ விசாரணை என்பது இறுதியில போய் பாஜகவினுடைய கூட்டணியாக தான் முடியும்ன்றது 50% வந்து உறுதியாகிடுச்சு. மீதி இருக்கிற 50% அது நடக்குமா நடக்காதான்றது 12ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, சிபிஐனுடைய அழைப்பு என்பது பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பா தான் வந்து நான் அதை பாக்குறேன். இப்ப நீங்க எந்த பேஸ்ல தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்கும் நீங்க நம்புறீங்க? ஏன்னா கொள்கை எதிரி அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. அது இல்லாம பாஜக கூட ஒட்டு உறவாடின்னு இருக்கிற கட்சிகளுக்கு எங்களுக்கு எங்க கட்சிக்குள்ள இடமே இல்ல அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஒரு பதில வந்து விஜய் அவர்கள் வைக்கிறாரு. இதன் அடிப்படையில எப்படி கூட்டணி? அதாவது வந்து அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. புரியுதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதை மீண்டும் செய்ய மாட்டேன், பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தலிலேயே கூட்டணி வச்சாங்க. அடுத்து இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இதோட பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு. ஏசி கார்ல வேர்க்குதுன்னு சொல்லி போய் கூட்டணி வச்சுட்டே வந்தாரு. அது இல்லாம மோடியா இந்த லேடியான்னு அந்த அம்மா கேட்டாங்க, இவங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால ஆனாகப்பட்ட அதிமுகவே வந்து ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு செய்யும் போது இவர்கள்லாம் எந்த மூலைக்கு? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றவரு பாஜகவை பத்தி இது வரைக்கும் விமர்சிக்காதது ஏன்? இப்போ நீங்க சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2024 வந்தாரு, திரும்ப கூட்டணி வச்சாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஒரு கேஸ்ல சிக்கி இருக்கிறாங்க. அதோடைய கேஸ் ஃபைல ஒரு கிட்ட இருக்கு, அமித்ஷா கிட்ட இருக்கு, அந்த ஒரு பயத்துல போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இருக்கு. ஆனா விஜய்க்கு என்ன? அதான் கரூர் சம்பவம். அதாவது வந்து இதே சேனல்ல நான் வந்து முன்ன பேசியிருக்கேன் கரூரை பத்தி. அதுல கரூர்ல நடந்தது என்னன்றத புட்டு வச்சிருக்கேன், யார் மேல தப்புன்றதை வச்சிருக்கேன். ஒரு கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் கூட போது இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேக்குறாங்க. இந்த இடத்த கொடுத்தா உங்களுக்கு இடம் பத்தாது, ஏன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு, ஆறு இருக்கு, அதனால பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் வந்து அங்க அதிமுக மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடந்துச்சு, அதை எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அதையோ மீறி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாரு. அது யாருடைய தப்பு? அவர்களுடைய தப்பு. புரியுதுங்களா? அவங்க கொடுத்திருக்கிற ஷெட்யூல் என்னன்னா 8:30 மணிக்கு அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து இங்க இருந்து கிளம்பினதே 9 மணிக்கு. புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னா வந்து அவர் வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட ஏற்பாடு பண்ண முடியலன்னா அப்புறம் அவர் என்ன மாவட்ட செயலாளர்? சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பேசுனதுதான். இப்ப எனக்கு எங்க டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு ஜெகதீஷ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தனியார் விசாரணை அமைப்பு ஆரம்பிச்சாங்க. எஸ்ஐடி அதுவும் வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் விஜய் வந்து விசாரணை அமைப்புக்குள்ள வரவே இல்லை. ஆனா சிபிஐக்குள்ள வராங்க. இது எப்படி பார்க்க வேண்டியது? அதுதான் அமித்ஷா அவருடைய அழைப்பு என்று நான் சொல்கிறேன். நீங்க சொன்னீங்களே அதிமுக எல்லாம் வந்து பாஜக கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்குன்னு, தாவேக்கா எதுல மாட்டிட்டு இருக்கா, கரூர் சம்பவத்துல மாட்டிட்டு இருக்கா. அதான் ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். சிபிஐ வழக்கு எதற்கு போடப்பட்டது, சிபிஐக்கு இவங்க எதுக்கு போனாங்கன்னா எல்லாம் கூட்டணி கணக்குதான். புரியுதுங்களா? வாலண்டரியாவே விஜயே வந்து என்ன பண்றாரு, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க போறேன், அதனால எனக்கு எஸ்ஐடி அமைப்பு வந்து விசாரணை வேணாம், சிபிஐ அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரா? எஸ்ஐடி வந்து
அமைப்புல இருந்திருந்தாங்கன்னா இன்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அது கண்டுபிடிக்காம தப்பிக்கணும் சொல்லிட்டு சிபிஐக்கு போனாரு. பட் சிபிஐ அவருக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருச்சுன்றது அவர் இப்போ உணர்வாரு. இதுதான் அரசியல் அறியாமைன்றது. புரியுதுங்களா? அதுதான் இப்ப அமித்ஷாவினுடைய அழைப்பாக தான் சிபிஐனுடைய அழைப்பு இருக்கிறது. அப்போ 12ஆம் தேதி போறது வந்து அவர் விசாரணை அமைப்புக்காக போல, கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக போறாரு. முடிஞ்சாதான் தெரியும். இது முடிஞ்ச பிறகுதான் இது முடிஞ்ச பிறகுதான் அது தெரியும். ஒருவேளை சிபிஐ வலயத்துக்குள்ள விஜய் அவர்கள் போயிட்டா இந்த கேஸோட விவகாரம் ரொம்ப டீட்டெயிலா போகும்னு நினைக்கிறீங்களா? டீட்டெயிலா இல்ல, பூதாகாரமா வெடிக்கும். புரியுதுங்களா? பூதாகாரமா வெடிக்கும். அதாவது வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இல்ல, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் சொல்லிட்டு அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருத்தப்படக்கூடிய நேரமாக தான் அது இருக்கும். சரி, ஓகே. இப்படியா இருக்கும் பொழுது ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சிடி நிர்மல்குமார் இன்னும் மற்ற பல தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறோம். உண்மையிலேயே சென்சார் போர்டுக்கும் அங்க ஜனநாயகன் படத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாருல, அத கூட அவர் வந்து முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்கிற கதையை தான் பேசியிருக்காரு. சென்சார் போர்டுன்றது யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆனா அதுல கூட அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி விமர்சனம் பண்ணல. யாரோன்னு போட்டிருக்கா. யாருன்னா யாரு? ட்ரம்பா? செந்தில்வேல் கேட்ட மாதிரி ட்ரம்பா? இல்ல சீன அதிபரா? இல்ல ரஷ்ய அதிபர் புட்டினா? யாருகிட்ட இருக்கு சென்சார்? இது அது வெளிப்படையா சொல்லிட்டு போலாம்ல. யாரோன்னு சொல்ற இடத்துல அது ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசுன்னு சொல்லிட்டு போலாம்ல. அது ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாங்க? அந்த அறிவு கூட இல்லாம இங்க இருக்கிற தற்கூரிக்கு வந்து திமுக தான் கொடுக்கல, திமுக தான் கொடுக்கல சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பராசக்தி படம் வருது, ரெட் ஜெயண்ட் மூவி வருது, ஜனநாயகன் படம், இதை தடுக்கணும்ன்றதுக்காகவே இங்க இருந்து அங்க யாரோ சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல பராசக்தி எடுக்கிறது ரெட் ஜெயண்ட். ரெட் ஜெயண்ட் யாருன்னா துணை முதலமைச்சர். அது துணை முதலமைச்சர் பாஜகவை கிழிக்கீழு கிழிச்சிட்டு இருக்காரு. அப்படி கிழிக்கீழு கிழிக்கிற ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது கொடுக்கும். எதுவுமே பேசாத இவங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே தராதுன்றது ஒரு வேடிக்கை தனமா தான் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, சென்சார் போர்டு வந்து அனுமதி தராதது, சிபிஐக்கு வந்து ஆஜராவது, இது எல்லாமே பார்த்தா மிகப்பெரிய ஒரு கூட்டணி கணக்காக தான் மீண்டும் தெரியுது. புரியுதுங்களா? எது வச்சு தெரியும்? அதுதான் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. சிபிஐ என்பது பாஜகவிடம் தான் கைக்கூலியா இருக்குதுன்றது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது சென்சார் போர்டு தரல. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு என்னன்னா, சிபிஐ விசாரணை கூப்பிட்டு நீங்க ஒண்ணும் கூட்டணி வைங்க, புரியுதுங்களா? உங்களை நான் இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விடுவிக்கிறேன். இல்லையா அடுத்த கட்ட நடவடிக்கை சென்சார் தணிக்கை குழு இது அனுமதி தராது. அப்படி அனுமதி வேண்டாம் கூட்டணி வைங்க. அந்த மாதிரி இந்த 2 இடத்துலயுமே வந்து விஜய்க்கு பிரஷர் வரும். புரியுதுங்களா? இந்த 2 பிரஷரையும் அவர் தாங்கிக்கலன்னா அவர் கூட்டணி வச்சுதான் ஆகணும். ஒருவேளை பாஜக டைரக்டா தாவேகா கூட கூட்டணி வெளிப்படைய தன்மையா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்து வைக்க வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா வந்து ஆந்திராவை பாக்குறப்போ பவன் கல்யாண்ன்றவரு பாஜக கீழ் கிழிச்சாரு. ஆனா இப்ப பாஜக வெளிப்படையா கூட்டணியில இருக்காரு. எப்படி பார்த்தாலும் தாவேகாவை பாஜக விடாது. பாஜக இருக்கின்ற மிகப்பெரிய மலைப்பாம்பு எப்படி அதிமுக விழுகியதோ அதே போல தாவேகாவை விழுவதற்கும் அது துடித்து கொண்டிருக்கிறது. ஓகே. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு வந்து சரியா தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையிலேயே ஜனநாயகன் படம் வருத திமுக தடுக்குதா? அதை யார் சொல்றாங்களோ அவங்க வெளிப்படையான அறிக்கையா தரட்டும். புரியுதுங்களா? எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுக. தாவேக்காரன் எவனா ஒருத்தர் கீழே வந்தா கூட அது காரணம் திமுக தான் சொல்றாங்க. அதனால வந்து அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே போட்டோம், நடக்கிறது நடக்கும். ஏன்னா இப்ப நம்ம பிராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படம் லாஸ்ட் படம். விஜய் பரவாயில்ல அவரு நடிச்சுட்டு போட்டோம்பா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா ஜனநாயகன் படத்துக்குள்ள சில டைலாக் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே இருக்குது அப்படின்றத பாக்க விஜய் அவர்கள் அந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருப்பாரு, சாட்டை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ண வாங்கடானா கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அடிப்பாரு. அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களே அவர் வந்து பண்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா லாட்டரி டிக்கெட்டு, புரியுதுங்களா? புஷி ஆனந்த் ஏமாத்துற கேஸ், நிர்மல்குமார் RSS காரு, புரியுதுங்களா? செங்கோட்டையன் வாச்சாத்தி வழக்கு ஏகப்பட்ட ஊழல் செஞ்சிருவாரு.
புரியுதுங்களா? அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து அவர் சொல்ற மாரி தான் நான் பார்க்குறேனே தவிர, அவர் ஆளுங்கட்சி சொல்றத நான் பார்க்கல. அப்ப சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்கணும், அவங்க ஆளுகளே அடிச்சுக்கணும். ஆமா. அதுதான் அப்படிதான் இருக்கு அது ம். பார்க்கும்போது. புரியுதுங்களா? ஊழல ஒழிக்க போறோம், ஊழல ஒழிக்க போறோம்ன்னு, நீ ஒண்ணும் என்ன சொல்றது? அ ஊழல் கரைபடியாதவங்கள கூட்டிட்டு வரல உன் கட்சிக்கு. எல்லாருமே அதுல ஊழல் வழக்குல இருந்து வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்கள தான் நீங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அத நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து, ஆ ஊழல் வழக்குல இருக்கிறவங்கள கொண்டு அவர் ஊழல ஒழிக்க போறாரு. அதனால வந்து அந்த சீன் வந்து அவர அடிச்சுக்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். சரி. ஏன்னா இன்னைக்கு அ 2 தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வந்து விஜய் தலைமையில இணைஞ்சாங்க. அப்போ விஜயுடைய மவுசு எகிறுதா ஆ தமிழ்நாட்டு அரசியல்ல? அதாவது வந்து வைகோ அவர்கள் பிரிஞ்சு போனப்போ திமுகல இருந்து 18 மாவட்ட செயலாளர்கள் பிரிஞ்சு போனாங்க. ம். அவ்வளவுதான் திமுகவே காலின்ட்டாங்க. திமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்களாலேயே திமுக ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது, வேற வேற கட்சியில இருந்து வந்து அவர் இதுல போயிருக்காங்கன்னா, அத பத்தி எங்களுக்கு கவல கிடையாது. யார் வேணா வந்து எங்க வேணா போலான்றது தான் அரசியல் ரீதி. ம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது, போய் சேர்ந்தாங்கன்னா, எல்லாமே ஆஃப்டர் எலக்ஷனுக்கு பிறகு தான் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றது 2026ல நடக்கிறதான ஒரு சாத்தியமான கூறுகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நீங்க வாய்ப்பு இல்லன்றீங்க. லயோலா முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க? 2வது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுக வந்துருது. 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல எதார்த்தத்த நம்ம வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றதானே எடுத்துக்க முடியுது. இல்லங்க. ஆனா அதிமுகவுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்குல்ல. ம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே மோஸ்ட்லி அதிமுகவுக்கு தான் விழும். அதாவது வந்து சென்னையில தான் வந்து டிவிகேன்றாங்களே தவிர, தென் மாவட்டம்லாம் எடுத்தோம்னா, ஆ அதிமுகவினுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்கு, ரசிகர் ஓட்டுகள் இருக்கு. கண்ண மூடிக்கின்னு ஓ ஓட்டு பெட்டியில வந்து எங்க ரெட்டையில இருக்குதுன்னு கண்ண மூடின்னு குத்திட்டு வரவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு தான் போய் விழும்ன்றது அது காலகாலமாக நடக்கக்கூடிய மரபு. ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஓட்டு, திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு. இந்த வாக்குகள தான் விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரு. அதனால தான் அதிமுக கீழ இறங்கி டிவிகே மேல வருது அப்படின்னு எதுவாக சொல்றாங்களா? இருந்தாலும் எலக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ம். புரியுதுங்களா? ஆ. அதாவது வந்து இதே மாரி தான் விஜயகாந்தையும் சொன்னாங்க. அதே மாரி தான் இப்ப இவரையும் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, எலக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய நம்ப போகுது. கல யதார்த்தத்துக்கு வருவோம். இப்போ விஜயகாந்தோட விஜய் அவர்கள் ஒப்பிடுறது, அவருடைய காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. சோ அப்படி இருக்கும்பொழுது, ஏன் பிராக்டிகல் லெவல்ல நீங்க டிஎம்கே விசஸ் டிவிகே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே என்பது 76 வருட கட்சி. ம். புரியுதுங்களா? இங்க இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கெல்லாம் தாய் கட்சியாக வழங்கக்கூடிய ஒரு கட்சிய போயி, கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷம் எந்த தேர்தல்லயும் சேராத ஒரு கட்சிய பார்த்து நீங்க வந்து அ இது பண்றதுன்றது அ சாத்தியமே இல்லாதது அது. ம். புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் அவருடைய ஓட்டு வங்கி என்பது என்னவென்பதை ஆஃப்டர் எலக்ஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். சரி. புரியுதுங்களா? இப்ப டிஎம்கே பேசுறோம்னா, டிஎம்கே பத்தி ஆல்ரெடி எவ்வளோ கணக்கெடுப்புகள் இருக்கு. ம். புரியுதுங்களா? ஆனா இவருடைய கணக்கெடுப்பு இதுதான் முதல் முறை. ம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது, ஆ எதுவா அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இவருடைய பெர்சன்டேஜ் என்ன, இவருடைய கெப்பாசிட்டி என்னன்றது எலக்ஷனுக்கு அப்புறம் தான் சரி. தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எலக்ஷனுக்கு அப்புறம் விஜயோடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஏறுதா, சரிதா அப்படின்றத. இப்ப நீங்க சொன்னீங்க திமுக அப்படின்றது 75 ஆண்டு கால வரலாறு அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரை நூற்றாண்டு காலம் அரசியல்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு, செலவழிச்சிருக்காரு. அரசியலுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, செலவழிச்சிருக்காரு. இப்ப அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. கலைஞர் பீரியட் விசஸ் ஸ்டாலின் பீரியட் இப்படி எடுத்துக்கணும்னா, கலைஞர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. அவர விட்டுடுவோம். 2021க்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார்? அதாவது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ம். சரிங்களா? அதுக்கப்புறம் இவரு என்னென்ன செஞ்சிருக்காருன்றத நான் பட்டியல் போடுறேன். அப்பா வந்து திருவாரூர் ஆழித்தேர ஓட வச்சாரு. இன்னைக்கு புள்ள வந்து நெல்லையப்பர் தேர ஓட வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2021ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நான் பட்டியல் போடுறேன். கேட்டுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை, மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை, வடசென்னை வளர்ச்சி திட்டம்,
சேலத்துல வந்து ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மகளிர் காவலருக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டம், திருச்சியில அதிநவீன பேருந்து நிலையம், அது இல்லாம வந்து வேலுநாச்சியார் மேம்பாலம் மதுரையில திறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிடி நாயுடு மேம்பாலம் கோயம்புத்தூர்ல திறந்திருக்காங்க. மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, தோழி விடுதி, புதிய கலைக்கல்லூரிகள், முதல்வர் மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு. அப்பா வந்து மின் இணைப்பு வந்து இலவசப்படுத்தினாரு. இவரு புதுசா 2 லட்சம் விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. அது இல்லாம வந்து 4 லட்சம் வீட்டுமனை பட்டா. பட்டான்றதெல்லாம் பல பேர் கனவா இருந்தது. அதனை வந்து இவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைப்பு, கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்காக இலவச காப்பீடு, மருத்துவ காப்பீடு கொடுத்தது அப்பா. கொரோனாக்கு மட்டும் காப்பீடு கொடுத்து அதை சிறப்பா வந்து கையாண்டு கொரோனாவை வந்து போக்க வச்சதுல மிகப்பெரிய பங்கு திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி. திருப்போரூர்ல சென்னையுடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கோசம் 4375 ஏக்கர்ல புதிய ஏரி. கிண்டில வந்து குதிரை பந்தய மைதானத்துல வந்து 4 குளங்கள். முதல்வரின் முகவரி 4 ஆண்டுகளில் சுமார் 1584 பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசுல. அது மட்டும் இல்லாம முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம், அதுவும் இல்லாம கலைஞரின் கனவு இல்லம், சிறகுகள், அன்பு கரங்கள், அன்பு சோலைகள். அன்பு கரங்கள்ன்றது குழந்தைகளுக்காக, அன்பு சோலைன்றது முதியோர்களுக்காக. அப்படி திராவிட மாடல் சித்தாந்தம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது சொல்வது, அதாவது வந்து எடுத்துரைக்குது இந்த திட்டங்கள். அது இல்லாம உலகளாவிய சுற்றுலா. இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநில அரசும் தங்களுடைய மாணவர்களை உலக அளவுல சுற்றுலா கொண்டு போனதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நன்றாக படிக்கின்ற மாணவர்களை உலகளாவிய சுற்றுலாவுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கத்துக்க வைக்கிறாங்க. அது இல்லாம எண்ணும் எழுத்துன்ற திட்டம். இத்தனை திட்டங்களை இந்த 4 ஆண்டுகள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக கொண்டு வந்து சாதனைகளை புரிஞ்சிருக்கு. இவ்வளோ திட்டங்களை முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இதுல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் முதல்வர் மேலேயும் இந்த அரசு மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்து தானே இருக்கு. கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவை அனைத்தும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்ல. எப்படி சொல்றேன்னா, திமுக கொடுத்தது 504 வாக்குறுதிகளை திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. அந்த 504 வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகள் என்பது செயல்பாட்டுல இருக்கு. அது இல்லாம பணி தொடங்கிடுச்சு கூட நம்ம சொல்லலாம். மீதி 40 வாக்குறுதிகள் வந்து பரிசீலனையில இருக்கு. 37 வாக்குறுதிகள் என்பது ஒன்றிய அரசுடைய நிதி தரலன்ற காரணமாக கிடப்புல இருக்கு. 67 வாக்குறுதிகளை வந்து எடுக்க முடியல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அங்க இருக்கிற சூழல் காரணமா. இதுல அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில இல்லாததெல்லாம் வந்து திமுக அரசு நிறைவேற்றி. ஆமா, அதுதான் வந்து இந்த காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வாக்குறுதியில கொடுக்காத திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் வெறுப்பினுடைய உச்சம். என்னடா இவங்க இவ்வளவு நல்லது செஞ்சுட்டே போறாங்க, இதை வச்சு நம்மளால அரசியல் பண்ண முடியலன்ற வெறுப்பினுடைய உச்சமாக தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. திமுக அரசு என்ன செய்ததுன்றதை நான் வந்து பட்டியலே போட்டு காட்டினேன் இப்போ. புரியுதுங்களா? இத பட்டியலை பார்த்துட்டு கூட மீண்டும் வந்து அவங்க கேக்குறாங்கன்னா அவர்களை போல ஒரு மிகப்பெரிய மூடர்கள் அரசியலில் இல்லை என்பதை தான் நான் வந்து பாக்குறேன். இப்படியா இருக்கும் பொழுது சுசீந்திர கோயில் விவகாரம் என்னதான் நடந்துச்சு? ஏன் சுசீந்திர கோயில்ல அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு கோவப்படணும்? அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு ஏன் கோவப்படணும்னா, அது ஒரு இந்து கோவில். புரியுதுங்களா? இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னாங்க. பாரத் மாதா கி ஜெய் என்று அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? புரியுதுங்களா? ஏன்னா அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாவர்கருக்கு ஜெய்ன்னு இருக்காங்க. சாவர்கருக்கும் இந்து கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் இந்து கோவில்களுக்காக அல்லது அந்த குறிப்பிட்ட சுசீந்திரம் கோயிலுக்காக சாவர்கர் என்ன செய்திருக்கிறார்? அப்ப நீங்க கேட்கலாம், அமைச்சர் மட்டும் ஏன் இது பண்ணாரு? ஏன்னா அவர் அந்த துறையினுடைய அமைச்சர். புரியுதுங்களா? 2வது, அவர் அவ்வளவு கோபப்படக்கூடிய காரணம் என்னன்னா, அவரை பார்த்து அல்லேலூயா பாபுன்னு சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், ஒரு கிறிஸ்துவ விழால போய் அல்லேலூயான்னு சொல்லாம ஓம் நம சிவாய சொல்லுவாங்க?
அவர் அந்த அல்லேலூயான்ற வார்த்தையை எங்க பயன்படுத்துறாரு, ஒரு கிறிஸ்துவ விழால போய் பயன்படுத்துறாரு. கிறிஸ்துவ விழால போய் அல்லேலூயான்னு சொல்லாம ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணாவா சொல்லுவாங்க? அதே போல அவர் இந்து விழாக்கள்ல எங்கடா அல்லேலூயான்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அதை வச்சு அவர் அல்லேலூயா பாபானா கோவம் வருமா வராதா? இத்தனைக்கும் அவர் மாதம் மாதம் மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஐயப்பன் பக்தர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி அவரு. அவர் நெத்தியில வந்து நீங்க குங்குமம் இல்லாம அவரை மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது, 199%. அப்படி இருக்கும் அவரை பார்த்து நீங்க அல்லேலூயா பாபானா அவருக்கு கோவம் வருமா வராதா? கிறிஸ்துவ விழா போய் அவர் அல்லேலூயா சொன்னாலும் பிறகு கிறிஸ்துவ விழா போய் அல்லேலூயா சொல்லதான் முடியும். நீங்க மட்டும் வந்து கிறிஸ்துமஸ் விழாக்கு வந்து இது இந்து ராஷ்டிரா, இதெல்லாம் விற்க கூடாது சொல்லி அடிச்சு ஓடிச்சுட்டு பாரத பிரதமர் மோடி மட்டும் போய் சர்ச்சில் போய் உக்காந்து ஜபம் பண்றாருன்னா அப்ப அது மட்டும் நியாயமா? புரியுதுங்களா? அப்போ பாஜக என்ன பண்ணுது, குழந்தையோ கிள்ளுது, தொட்டிலையும் ஆட்டி விடுது. ஆனா திமுக அந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா அவர்கள் வந்து கிறிஸ்துவ விழால போய் தான் அல்லேலூயா சொல்றாரு. அதே மாதிரி இந்து கோவில் வந்து அவர் ஓம் நம சிவாய நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த விவகாரம் ரொம்ப பேசப்பட்டது, சுசீந்திரம் கோயில் அவர் அவ்வளவு டென்ஷன் ஏத்திட்டாங்க. சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க வந்து பாரத் மாதா கி ஜெய், சாவர்கர் ஜெயரா, மீதி பேருக்குலாம் கோவம் வருமா வராதா? சரி, ஓகே. நம்ம திமுக அரசு, அதாவது அண்ணா பீரியட்லயா இருக்கட்டும், கலைஞர் பீரியட்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அறநிலைத்துறை விவகாரம் வந்து பேசப்படாம இருந்தது. ஆனா இங்க 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு, அதுவும் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறைக்கு வந்த பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாவே இருக்குது அறநிலைத்துறை. ஏன்னா அறநிலையத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல மிகப்பெரிய புரட்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. என்னென்ன அதை பார்த்து அவர்களால வந்து எரிச்சல் அடைகிறாங்க. சரி, என்னென்ன புரட்சிகள் அதிகம் நான் பட்டியல் போட்டிருக்கேன். திமுக காரன்றவன் எப்போ ஆதாரம் இல்லாம பேச மாட்டான். புரியுதுங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு சவால் விடுறேன், பாஜகவினுடைய எவ்வளவு பேர் ஒரு ஐயா தாரட்டி கூட வந்து உட்காரட்டும், அறநிலைத்துறை டாபிக் எடுத்துக்கிட்டு, இந்துக்களுக்காக திமுக செய்ததை போல் பாஜக செய்திருக்கிறது என்பது யாருன்னா ஒருத்தரை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். இந்து கட்சின்னு சொல்றாங்கல்ல, இந்துக்களுக்காக பாஜக இந்த நன்மையை செய்திருக்கிறது என்பது ஒரே ஒரு விஷயத்த அவங்கள டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, ஆதாரபூர்வமா டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. ஆனா அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக பார்த்து முத்திரை கொடுத்துறாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. அந்த இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்காக என்ன செய்தது நான் டிக்ளேர் பண்றேன். அது பாஜக எவ்வளவு பெரிய ஐயா தாரட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டிக்ளேர் பண்றேன், எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க செஞ்சிருக்கோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3177 கோவில்களுக்கு குடமுழுக்கு. அதுல பழமை மாறாம திருப்பணி செய்யப்பட்டிருக்கின்ற 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற கோவில்களுடைய எண்ணிக்கை என்பது 2679. அது இல்லாம கோவில் நிலங்கள், புரியுதுங்களா, 7701 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்களை 7655 ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டிருக்காங்க. இதோடைய மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7701 கோடி. அவ்வளவு நிலங்களை அறநிலையத்துறை மீட்டு இருக்கு. யார் கையில இருந்தா, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களுடைய கையில இருந்து. அது இல்லாம தங்க முதலீடு திட்டம், கோவில்கள்ல வந்து வீணா இருக்கிற தங்கத்தை வந்து உருக்கி கட்டியாக்கி வங்கியில போட்டு அதுல இருந்து வர வட்டி எடுத்து கோவில்களுக்கு திருப்பணி செய்யறோம் சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நகையார் தானா பண்ணிருப்பாங்கன்னா ஆட்டையை போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் முன்ன நடந்ததுதான். தீட்சிதர்களும் அர்ச்சகர்களும் எவ்வளவு நகையை திருடிருக்காங்க சொல்லிட்டு எவ்வளவு கேஸ் இருக்கு. அதெல்லாம் தடுக்கிற விதமா இத பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருச்செந்தூர், திருத்தணி போன்ற முக்கிய கோவில்கள்ல நாள் முழுவதும் அன்னதானம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்னதான திட்டம் தான் கொண்டு வந்தாங்க, நாள் முழுவதும் அன்னதானம் இல்ல. ஆனா இவங்க நாள் முழுவதும் அன்னதானம் கொண்டு வந்திருக்காங்க. மலை கோவில்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் கோவில்களில் 15க்கும் மேற்பட்ட மருத்துவ மையங்கள் கட்டாயமா இருக்கணும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த பழனி போனீங்கன்னா தெரியும், பழனியில வந்து ஒவ்வொரு சுற்றுப்பாதை ஏறும் போதும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அங்கங்க இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாம அறநிலையத்துறை சார்பாக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஒண்ணு ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும், அதையும் கவர்மெண்ட் பண்ணுது, அறநிலையத்துறை பண்ணுது. இன்னொன்னு ஒருத்தருக்கு கல்வியை கொடுக்கறதுன்றது கடவுளே அவன் கையில தூக்கி கொடுக்குற மாதிரி அத ஒரு கான்செப்டா கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறநிலையத்துறையினுடைய பணத்தில் இருந்து 10 புதிய கலை கல்லூரிகள் மற்றும் செவிலியர் கல்லூரிகளை கட்டி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? தமிழ்ல ஒரு இது கூட இருக்கு, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு.
அதான் அறநிலைத்துறை கனக்கச்சிதமா பண்ணாங்க. அதுதான் அறநிலைத்துறையுடைய வேலை. ரெண்டாவது, ஒரு கால பூஜை திட்டம் பல கிராமப்புற கோவில்கள்ல, பல வெளியே தெரியப்படாத அறியப்படாத கோவில்கள்ல ஒரு கால பூஜை கூட செய்ய முடியாம இருந்த நிலையில அதே ஒரு திட்டமா கொண்டு வந்து ஒரு கால பூஜை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய ஒரே அறநிலையத்துறை இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அறநிலையத்துறை தான். அந்த திட்டத்தை சாத்தியப்படுத்தியது இந்த திராவிட மாடல் அரசு தான். அதற்காக முழு கிரெடிட்டை எடுத்துக்கக்கூடியவர் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் மட்டும்தான் இதுக்கான கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வேற யாராலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது இல்லாம அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு திட்டம், புரியுதுங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு இருந்தவங்கள வெளியே தொடுத்துனவங்கள இன்னைக்கு கோவில் கருவறைக்குள்ளார கொண்டு போயிருக்காங்க. அது அவங்க சொல்றாங்க, யார் யாரோ சுத்தபத்தம் இல்லாதவளா கருவறைக்குள்ளார போயிருந்தா, இதெல்லாம் அபச்சாரம், இதெல்லாம் ஆச்சாரம் இல்லாத செயல்ன்றாங்க. அதுக்கும் ஒரு கான்செப்ட். அதுக்குதான் அர்ச்சகர் பள்ளிய தொடங்கி நீ முறையா மந்திரம் கத்துக்கிட்டு முறையா எல்லா சடங்குகளையும் கத்துக்கிட்ட பிறகுதான் உன்னால கருவறைக்குள்ளார போக முடியும். புரியுதுங்களா? பெண் ஓதுவார்கள், இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுகள் பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கக்கூடிய ஒரு திட்டம், பெண் ஓதுவார்கள் திட்டம். அது இல்லாம அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அது இல்லாம திருக்குளங்கள் சீரமைப்பு, அதுவும் இல்லாம திருத்தேர்கள் சீரமைப்பு, பல தங்க தேர்கள் கொண்டு வந்திருக்காங்க, பல வெள்ளி தேர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அறநிலையத்துறை சார்பாக திருமணங்கள், அதுவும் எத்தனை இன்னைக்கு தெரியுமா? இந்த 2025 வரைக்கும் 2376 இடைகளுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அறநிலைத்துறை. இவ்வளோ சாதனையும் பார்த்துக்கிட்டு இதை வச்சு அரசியல் செய்யறவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவா? அப்ப அததான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அறநிலையத்துறை ஒரு சாதா துறையா இருந்தது, பேசப்படாத துறையாக இருந்ததுனால அவர்கள் அறநிலையத்துறையை கையில எடுக்கல. ஆனா இன்னைக்கு அவர்கள் எதை வைத்து அரசியல் செய்கிறார்களோ அதை வைத்தே இவங்க மிகப்பெரிய சாதனையை புரிகிறாங்கன்றது அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம அறநிலையத்துறை அறநிலையத்துறை அறநிலையத்துறைன்றாங்க. இன்னைக்கு பாஜக இந்த அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதாவது அறநிலையத்துறை கிட்டயே இருக்கக்கூடாதுன்னா வேற யார்கிட்ட கோவில் இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? அவங்க யார்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மீண்டும் ஆதிக்க சாதியினரிடத்துல கோவில்கள் செல்ல வேண்டும். மீண்டும் தாத்தப்பட்டவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வெளியே அனுப்பணும்ன்றது அவங்க பாக்குறாங்க. அதான் நான் சொன்னல, இத்தனை 1000 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்காங்கன்னு. அதெல்லாம் யார்கிட்ட இருந்து மீட்டாங்க? இஸ்லாமியர் கிட்ட இருந்து மீட்டாங்களா? கிறிஸ்தவர் கிட்ட இருந்து மீட்டாங்களா? இந்துக்கள் கிட்ட மட்டும்தான் மீட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய இதுல சதி என்ன நடக்குதுன்னா, இப்ப அவங்க சொல்ற மாதிரி அறநிலையத்துறையே இல்ல, அந்தந்த ஜாதியினர்கிட்ட கோவில்களை கொடுத்தாச்சு. இப்போ ஒரு வன்னியர் சமுதாய ஜாதி கிட்ட ஒரு கோயில் இருக்குன்னா அவன் இது ஒரு வருஷம் உள்ள அனுமதிப்பான். அடுத்து என்ன பண்ணுவான்? முதல் மரியாதை எனக்குதான் வேணும், வேற சாதிகாரங்களுக்கு போக கூடாது. அடுத்து என்ன பண்ணுவான்? இது எங்க ஆளுங்க கட்டின கோயிலு, நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது. நான் வன்னியர் சமுதாயம் சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அதுதான் மேல்பாதி சம்பவம். தாத்தப்பட்டவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த சாமியா வேணா, கோயிலே இச்சு தள்ளுங்கன்னாங்க. அந்த மாதிரி அறநிலையத்துறை இல்லாம ஒவ்வொரு கோயில்களும் அந்த கோவில் கட்டப்பட்ட சாதிகாரன் கிட்ட போனா மற்ற சாதிகாரங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அது தகுமா? அது நியாயமா இருக்குமா? இருக்காது. புரியுதுங்களா? அதனாலதான் அறநிலையத்துறை என்றாலும் வேண்டும். அதனாலதான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. இதை தெரியாமதான் அவங்க அறநிலையத்துறை வேணாம், அறநிலையத்துறை வேணாம், அறநிலையத்துறை வேணான்றாங்க. சரி, ஓகே. நீங்க திமுக அரசு இவ்வளவு சாதனைகள் படைத்திருக்கு, அறநிலையத்துறையில உள்ள சாதனை படைத்திருக்கு, ஒவ்வொரு துறையில உள்ள சாதனை படைத்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுக நேற்று தினத்துல போயிட்டு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போயிட்டு பண்டல் பண்டலா பேப்பர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெறும் பேப்பர். அது வெறும் பேப்பர் இருந்தாலும் உள்ள ஊழல் பட்டியல். அதாவது சர்க்காரியா கமிஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் கேள்விப்பட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷனாலேயே திமுக அரசு ஊழல் செய்யல சொல்லிட்டு ஒத்துக்க வச்ச கட்சி இந்த கட்சி. சும்மா ஒத்துக்க வைக்கல, ஆதாரபூர்வத்துடன் ஒத்துக்க வச்ச கட்சி இது. அந்த மாதிரி திமுகவுடைய பேப்பரை அவங்க பேப்பரா மட்டும்தான் வச்சிருக்க முடியுமே தவிர பண்ணிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இத்தனைக்கும் எடப்பாடி ஒரு விவசாயி, அவரே இவ்வளவு கொடுக்குறாரு.
ஆனால் அவர்களோட கூட்டணியில இருக்காங்க பாருங்க பாஜக. அதுல படித்த ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் அண்ணாமலை அவர்கள். ஆமா. புரியுதுங்களா? கடந்த தேர்தல்கள்ல அண்ணாமலை இவங்களாச்சும் வந்து பேப்பரா கொண்டு போனாங்க. அவர் பெட்டி பெட்டியா கொண்டு போனாரு. அதுலயே ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நாங்க பண்ணல. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதுக்கே வந்து அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. புரியுதா? இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு. அதுக்கான காசையும் இன்னும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற அந்த பண்டல்லாம் வெறும் பேப்பரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். நான் சொல்லட்டுமா அவங்கள பத்தி? விஜயபாஸ்கர் வீட்டுல இருந்து 2 கட்டு ஃபைல தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டாங்களே, அத பத்தி பேச அவங்க தயாரா? புரியுதுங்களா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி அவர்களுடைய வீட்டில இருந்து 2 ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்தாங்க. மலைமலையா மண் எடுத்தாங்க. வீட்டுல இருந்து மண் எடுத்தாங்க. அத பத்தி பேசலாமா? SP வேலுமணி அண்ணன் வீட்டுல என்ன பண்ணாங்க? 4 கணக்குல ரைடு போயிருந்தது. ராஜேந்திர பாலாஜி 1000 டன்னு மண்ணிக்கும் 1000 டன்னோ 100 டன்னோ ஸ்வீட்டை கொண்டு போய் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாரு. அத பத்தி பேசலாமா? இப்படியாக அவர்களுடைய ஊழல் என்பது வளர்ந்து கொண்டே போகுது. இதற்கும் மேல சொல்ல போனா அதிமுகவிற்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏனெனில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஒரு ஊழல் குற்றவாளி, நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு. ஆனா ஒரு பிரதான எதிர்க்கட்சி தேர்தல் டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பொய்ன்றீங்க. அவங்க மேல நீங்க கேஸ் தொடரலாமே, இது பொய். அதை இப்ப பரிசீலனை பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நாங்க கேஸ் போட்டிருக்கோம். ஆதாரம் இல்லாம ஒரு ஆளுநர் கிட்ட போயிட்டு அவங்க எதான் ஆதாரத்தோட பண்றாங்க? நீங்க சொல்லுங்களேன். எதை அவங்க ஆதாரத்தோட பண்றாங்க? சட்டசபையில கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்கறத மட்டும் அவங்க ஐடிவிக்கு போடுறாங்க. மீண்டும் பதில் சொல்றத போட மாட்டாங்க. இவங்க அவையிலே இருக்க மாட்டாங்க, எழுச்சி போயிடுறாங்க பதில் சொல்றா. புரியுதுங்களா? கொடநாடு கொலை வழக்கு மீண்டும் கலரலாமா? நான் கேக்குறேன். ஏன் ஸ்டாலின் அவர்கள் கலராம இருக்காரு? போயிட்டுதான் இருக்கு கொடநாடு கொலை வழக்குன்றது. ஏன்னா பலர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கொடநாடு கொலை வழக்குன்றது அதாவது நின்னுலாம் போல, அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நான் சொல்றது என்னன்னா, முதல்ல உங்க கட்சியை போய் நீங்க பாருங்க. புரியுதுங்களா? ஏன் சமீபத்துல உங்க கூட்டணி வைக்கும் போது பத்திரிகைகள்லாம் ஒரு செய்தி வெளியானது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் வெளிநாடுகள்ல போய் முதலீடு பண்ணிருக்காரு. அதை கண்டுபிடிச்ச அமித்ஷா கூட்டணிக்காக பிரஷர் கொடுக்கிறாருன்றதுதான் செய்தியாகவே பல இதுல இருந்து வந்தது. ஆனால் அந்த அதிமுக தரப்பினர் இருந்து எந்த ஒரு நிராகரிப்பு செய்தியும் வெளிவரல. ஓகே, இப்போ இந்த குற்றச்சாட்டு, அதாவது திமுக மேல இத்தனை லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பட்டியலை ஆளுநருக்கு கொடுத்த அடுத்த செகண்டே உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. முதல்வர் ஸ்டாலின் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, ஏன் வந்து அதிமுகவுடைய அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை விசாரிக்காம இருக்கிறாரு முதல்வர் அப்படின்ற ஒரு அறிக்கை விடுறாரு. ஏன் நீங்க விசாரிக்கலாமே? உங்க மேல குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா உங்ககிட்ட ஆதாரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் செய்த குற்றச்சாட்டு பட்டியல் இருக்கு. அதையே விசாரிக்காம இருக்கிறீங்க. ஏன் விசாரிக்கலாம்? ஆல்ரெடி அது விசாரணை போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து ஏன் கைதாவல? ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன செஞ்சாங்க? பெங்களூர்ல கார் மாத்தி கார் ஓடும் போது கைது பண்ணாங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு வாதத்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து மறதியில பேசியிருக்காங்கன்றதுதான் நான் பார்ப்பேன். நீங்க கேட்டீங்களா ஏன் அமைச்சர்கள் வந்து கைது பண்ணலன்னு? ஆனா ராஜேந்திர பாலாஜி அண்ணனை வந்து கைது பண்ணாங்கல்ல கார் விட்டு கார் போகும்போது. இல்ல, இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தான் நான் இப்ப சொல்றேன்ல. நீங்க அமைச்சர்கள் யாரும் SP வேலுமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கர், இதே திமுக வந்து என்ன பண்ணுச்சுன்னா குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேல கொடுத்தாங்க. அது சிபிஐ கிட்ட இருக்குல்ல. சிபிஐ கிட்ட இருக்கிறது எப்படி மாநில அரசு விசாரணை பண்ண முடியும்? அழுத்தம் கொடுக்கலாம்ல. அது அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப அழுத்தம் கொடுத்தா மட்டும் என்ன நடந்துற போது? சிபிஐ தன்னுடன் கையில வைத்திருக்கிற பாஜக கூட தானே அவர்கள் கூட்டணி இருக்க போறாங்க. புரியுதுங்களா? அதனால முதல்ல என்ன கான்செப்ட்னா, எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நாங்க நிரூபிக்கிறோம். அதை நாங்க நிரூபிச்சுட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். அடுத்தபடியா பாமக அதிமுக கூட்டணி இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. இது எதிர்பார்த்த கூட்டணி. பாமகவா? எந்த பாமக கேக்குறீங்க? அன்புமணி தரப்பு. அப்பா பாமக கேக்குறீங்களா? மகன் 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 பாமக தரப்பு கேக்குறீங்க?
அதாவது பெற்ற தகப்பனையே அழ வைத்தவர் அவர். அவர் போய் கூட்டணி சேர்ந்திருக்காருன்றது அது அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா மகனை விமர்சிக்கிறதுக்கு நாங்க தேவை கிடையாது. அவருடைய அப்பாவும் அக்காவும் அக்கன் மகனுமே போதுன்றதுதான் நான் பாக்குறேன். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு இதெல்லாம் அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. சேர்ந்தா அவங்க சேர்ந்துட்டு போறாங்க. ஏன்னா பாமக ஒன்னா இருந்தா பரவாயில்ல, ரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? தேர்தல்ல பாமக ஓட்டு போடுறோம்னு நினைக்கும் போது கூட அவன் யோசிப்பான். இது வந்து அன்புமணி பாமக எது, ராமதாஸ் பாமக எதுன்றது அவங்க வந்து குழம்பி போவாங்களே தவிர மித்தபடி அவங்களுக்கு விழுற ஓட்டு கூட விழாதுன்றத நான் பாக்குறேன். ஓகே. இப்ப மகன் வந்து அதிமுக பக்கம் போயிட்டாரு. அப்பா திமுக பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? காலம்தான் பதில் சொல்லும். சரி, ஓகே. இப்படியா இருக்கும் பொழுது சீமான் திரும்பவும் பெரியார விமர்சிக்கிறார். பெரியார அவர் வந்து விமர்சிக்கிறதுக்கான காரணங்கள் தொடர்ந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா திரும்பவும் தேர்தல் இருக்கிற டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து, ஏன்னா கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பெரியார விமர்சிச்சாரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது இப்ப திரும்பவும் பெரியார விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பெரியார பயங்கரமா விமர்சிச்சாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் அதோட அமைதி ஆயிட்டாரு. இல்லையே, ஆனா பெரியார விமர்சிச்சுட்டு ஈரோடுல இந்த இடைத்தேர்தல் நின்னு வாக்கு வங்கி வாங்கினாரு. இருங்க, அதாவது வந்து இது ஆயிடுச்சு. நீங்க கேட்டீங்களா ஈரோடுல வாக்கு வாங்கி, அதிமுக அந்த தேர்தல்ல நிக்கவே இல்லை. அப்போது அவங்களுடைய ஓட்டு, அது இல்லாம நாம் தமிழர் கட்சி அவர் பேசிய பேச்சுகளுக்கு மயங்கிற ஓட்டெல்லாம் வந்து அவருக்கு விழுந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப மீண்டும் அவர் வந்து பெரியார வந்து இது பண்ணியிருக்காருன்னா, பெரியார வந்து விமர்சிக்கிறாருன்னா, அவரும் பாஜகவுடைய கைப்பாவையா மாறி ரொம்ப நாள் ஆகுது. புரியுதுங்களா? அதுதான் வந்து பார்ப்பனியத்தை வைத்து பார்ப்பனிய கடபாரியை வைத்து திராவிடத்தை உடைப்பாராம். நீ இல்ல ராஜா, உங்க அப்பா இல்ல, உங்க தாத்தா ராஜாஜி இருக்கிறாரு. இப்ப அவர் கையில போய் கேட்டுப்பாரு, பெரியார்னா யாரு, பெரியாருடைய இயக்கம் எப்படி செயல்பட்டதுன்றது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டுல வச்சு பாக்காதீங்க. ஒரே நேர்கோட்டுல வச்சு பாக்காதீங்க. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து இருக்கு. என்னன்னா, மதவாத சக்திகள் பெரிய அம்பேத்கரை தூக்குகின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்போது பெரியாரை ஏன் தூக்க மாட்டாங்கன்னா, அம்பேத்கர் பின்பற்றினார் பாத்தியா, இந்து மதத்துல இருந்து விலகி இதுல பௌத்தத்துல போய் சேர்ந்தாரு. பௌத்த மதம் யார வழிபடுறாங்கன்னா புத்தரை வழிபடுறாங்க. அப்ப அவர்கள் மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, புத்தரை வந்து இந்துவா மாத்துறாங்க. எப்படி சாய்பாபா இஸ்லாமியரான சாய்பாபாவை இந்துவாக மாற்றி விட்டார்களோ, அது போல புத்தரை வந்து இந்துவா மாத்துறாங்க. அதுதான் நம்ம வந்து ராமர் சிலை வச்சாங்களா அயோத்தியில, அதுல வந்து புத்தருடைய சிலைய செதுக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புத்தரை இந்துவாக மாத்திட்டா, புத்தரை பின்பற்ற அம்பேத்கரையும் இந்துவாக மாற்றலான்றது அவங்களுடைய கனவு. ஆனால் தந்தை பெரியார் அப்படி கிடையாது. இந்து மதத்துல இருந்து கொண்டு இந்து மதத்துல இருக்கின்ற மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவுக்கு எட்டாத செயல்பாடுகளையும் விமர்சிச்சாருன்றதுனால அவரை போய் எந்த மதத்துல வச்சு அடக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, பெரியார் மேல விமர்சனங்களை வைத்து கொண்டு வருகிறாங்கன்றத நான் பார்ப்பேன். சென்னையில ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மக்களை கைவிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி வந்து சென்னை வந்து அவர் கைவிட்டார் சொல்ல முடியும்? சென்னைக்காக திராவிட மாடல் அரசு, குறிப்பாக சென்னையினுடைய மேயராக இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்றதை நான் பட்டியல் போட்டுமா? ஒன்னும் இல்ல, வெறும் மேம்பாலங்களை மட்டும் பட்டியல் போடுற கேட்டுக்கோங்க. அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடி மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம், மூலக்கடை மேம்பாலம், மேற்கு அண்ணா நகர் மேம்பாலம், வியாசார்பாடி மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோடு மேம்பாலம், சர்தார் பட்டேல் மேம்பாலம், காந்தி மண்டபம் இணைப்பு சாலை மேம்பாலம், டிடிகே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை மேம்பாலம், காசா மேஜர் சாலை மேம்பாலம், சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், அதை தாண்டி பெரம்பூர் லோகோ மேம்பாலம், தங்கச்சாலை மணிகூண்டு மேம்பாலம், ஆர்கே நகர் பேசின் பிரிட்ஜ் மேம்பாலம், மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் மேம்பாலம், ஆபிரகாம் ஆலந்தூர்ல இருக்கிற ஆபிரகாம் மேம்பாலம், அதை தாண்டி கோமதி நாராயணசாமி மேம்பாலம், மேத்தா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் மேம்பாலம், சிட்டிபாபு மேம்பாலம், மீண்டும் வந்து அது மட்டும் இவ்வளவோ மேம்பாலங்கள். புரியுதுங்களா? இது இல்லாம கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், டைட்டில் பார்க்கு, அது இல்லாம வந்து சென்னையில பல இடங்கள்ல குடிசை மாற்று வாரியங்கள்,
கூவத்தை கிளீன் பண்றதுக்கான நடவடிக்கைகள். அது இல்லாம வந்து இன்னைக்கு சென்னையில மெரினா பீச்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடற்றோர்களுக்காக வீடு அந்த ஒரு முகாமை கட்டி கொடுத்திருக்காங்க. அது இல்லாம மெரினால வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் கால் நனைக்கிறதுக்கு, கடல்ல போய் கால் நனைக்கிறதுக்கு அந்த பாதை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து சென்னைக்கு வந்து எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், அது இல்லாம செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, எத்தனையோ சாலை ஓர பூங்காக்கள். அந்த மாதிரி சென்னைக்காக திமுக செய்ததுன்றதே நம்ம தனி பட்டியலே போடுற அளவுக்கு சென்னைக்காக செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் சென்னையில போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கு, இல்ல போக்குவரத்து நெரிசல் இந்த அளவுக்கு இருக்கு சொல்றாங்கல்ல. இந்த மேம்பாலங்கள்லாம் இல்லைன்னா சென்னையோட நிலைமை என்னன்றத தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கோயம்பேடு மேம்பாலம் இல்லைன்னா கோயம்பேடோட கதி என்ன? பாடியில பாடி மேம்பாலம் இல்லைன்னா பாடியோடைய கதி என்ன? அவ்வளவு போவேனா. சென்னையுடைய மத்தியில இருக்கிற அண்ணா மேம்பாலம் எடுத்துக்கலாம், ஜெமினி பிரிட்ஜ் இல்லைன்னா அங்க சாலை போக்குவரத்துடைய நிலைமை என்ன? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்கினா இப்படி பேச மாட்டாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதனை தெரிய விடாத அளவுக்கு மக்களை வந்து போட்டு மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.